இன்னைக்கு என்னல இவ்வளவு போர் அடிக்குது. என்ன தைரியம்டா உனக்கு? வழி தாங்க முடியலையே. உன்னை வெட்டி துண்டு துண்டாக்குறாயிரு. இப்ப புரிஞ்சுதாலே? எழுந்துடுறா. அண்ணா அமைதியாரு. கவனி. என்னத்த கவனிக்கணும்? நீ என்ன செவிடாடா? அந்த சத்தத்தை பாரு. யாரும் அங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரு? லாகர் விக்காதான் இருக்கும். நான் நினைச்சது சரியா போச்சு. நம்ம அவனை தொடுத்தாகணும். யாரு பிராமல்? நாம அந்த வெக்குக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கையில ஆயுதம் வச்சிருக்காரு. ஆமா, ஆனா அதுக்கு கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நாம முதல்ல ஆயுதத்தை அப்படியே தொப்பி எங்கடா போச்சு? என்னோட தொப்பிடா. நான் எடுத்துட்டேன். நான் உன் தொப்பியை எடுத்துட்டேன். இப்ப நான் எப்படி இருக்கு? உன்னை என்ன பண்ணு பாடுறா இப்ப. அடே ஒழுங்கா என் தொப்பியை கொடுத்துட்றா, இல்லனா நான் உன்னை இப்பயே சுட்டு போசிக்கிறேன்டா. எங்க போச்சுடா என் துப்பாக்கி? எங்கடா போச்சு? எங்க போச்சு? என்ன பார்த்து சிரிக்காதடா கடிகளே. ஒழுங்கா என் தப்பிய குடுறா, இல்லனா உன் தலையோட சேர்த்து அதை வெட்டி எடுத்துருவேன்டா. அப்படியா? இப்ப என் கையில என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு பார்க்கலாம். இந்த இடம் நல்லா இருக்கும்டா. இதுக்கு மேல அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு பாத்துறான். எடுத்துக்கடா. என்ன அது? அந்த சத்தம் கேக்குதா? யாரும் மரத்தை விட்டுறாங்கடா அண்ணா. அது அங்க பாரு. அது அந்த விக்கதா இருக்கணும். போய் பார்க்கலாமா? வா போலாம். சொன்னல அந்த விக்கு பையதான் பாரு. இது காட்ட முழுசா வெட்டாம விட மாட்டா போல. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது அண்ணா? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த கம்பியில கை வச்சா நாம அப்படியே தந்தூரி ஆயிடுவோமே. என்னையும் ஏமாத்த பாக்குறியா? என்கிட்ட வராத. நீ என்னோட கரண்ட் கம்பி தாண்டி எப்படி வந்த? வேண்டாண்டா, என்கிட்ட வராத. அட கொஞ்சம் இரு, கரண்ட் கம்பி இங்க இருக்குல்ல.
ஓ ஏன் கொழுப்படுத்த கரடிகளா, எனக்கே ஷாக்கு வைக்கிறீங்களா நீங்க? இப்போ பாருங்க, இந்த தடவை பாருங்கடா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குடா. இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயே நான் வந்து இந்த கரண்ட் கம்பியில நட்டுறேன்டா. டேய், கரடி கரடி காட்டு கரடி காலையில சாப்பிடும் ஈர தேடி. அண்ணனுக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். 3 கம்பி கட்டியாச்சுடா. இப்ப எப்படி நீங்க தப்பிக்கிறீங்கன்னு பாத்துறடா. டோய், இப்ப நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கரண்ட் கம்பியில இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கறடா. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு வெளில வந்து பாரு. என்ன பிராம்புலா? இல்ல நீ உள்ள இருக்கறதா நான் நினைச்சேன். ஆஹா, இப்ப நம்ம எங்கயாவது ஒளிஞ்சாகணுமே. இந்த இடத்துல நாம சேஃபா இருக்கலாம். இங்க இருந்து அப்படியே பார்க்கலாம். சாப்பிடுறதுக்கு மீன் கொண்டு வந்திருக்கேன். நாம அதை நல்லா சாப்பிடலாம். மீனை சாப்பிட்டு நாம நல்லா நிம்மதியா தூங்கலாம். என்ன ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள். இது ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம போற இடம்லாம் இருந்தா சூப்பரா இருக்கும். இது என்ன வாசனை? அச்சச்சோ, இது சூப்பர். அற்புதமா இருக்கு. ப்ரோயர் ப்ரோயர், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. டேய் அண்ணா, உனக்காக சுவையான மீனை கொண்டு வந்திருக்கேன்டா. ஆஹா, வாசனையா அல்லுதுடா. டேய் தம்பி, இந்த மீன் உனக்கு எங்கதுடா கிடைச்சது? அண்ணா ஜாக்கிரதையா வா. இது அந்த லாகர்விக்கோட ட்ராப்பா தான் இருக்கணும். அவன் நம்மள நிம்மதியாவே விட்டு வைக்க மாட்டானே. யாரோட நிம்மதியா வைக்கல. அப்படி போடு. அட்டகாசமா இருக்கு. டேய் அண்ணா, எதுக்குடா இப்ப சிரிச்சிட்டு இருக்க? பிராம்பிள், நாம இதுல பார்பிக்யூ பண்ணலாம். டேய், இது ஒரு எலக்ட்ரிக் கிரில். பார்பிக்யூ நான் சொன்னேன். ராயர், எனக்கு கொஞ்சம் கூடு. இவனுங்கள என்னதான் பண்றது? நாம வச்ச பொரியிலேயே இவனுங்க பொரிச்சு திங்கறாங்களே. நான் மட்டும் உள்ள வந்தேன்னா உன்னை பொளந்துருவேன் பாத்துக்கோ. இங்க கைய வச்சு பாக்குறேன். டேய் அண்ணா, சிரிக்காதடா, அமைதியா இருடா. நான் உள்ள வரதுக்கு ஏதாவது வழி தேடி கண்டுபிடிடா. என்னடா இவன் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான்? இப்ப நாம இவனை என்னடா பண்றது? பண்ணுடா, ஏதாவது பண்ணு. இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கணுமே. இரு, யோசிக்கிறேன். பிராம்பிள், அதோ அங்க ஒரு கொம்பு இருக்கு பாத்தியா? அத வேகமா கொண்டு வந்து அத நிலத்துல வச்சனா பறந்து இந்த பக்கம் வந்துடலாம். அட ஆமால, நான் இந்த மாதிரி பண்ணி ரொம்ப நாளாகுது. உதவலான்னு பார்த்ததுக்கு எண்ணெய சட்னி ஆக்கிட்டானே. ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னடா இவனுங்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப எனக்கும் வயிறு ரொம்ப பசிக்குதே. இது எல்லாத்துக்கும் லாகர்விக்கு தான் காரணம். அவனாலதான் நம்ம சுவையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஹா, வாசனையே அள்ளுதடா. ஏய் விக்கு, மாட்டிக்கிட்டியா? எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கியே, நீயே கொஞ்சம் பார்பிக்யூ சாப்பிடுறியா? பார்பிக்யூ வேண்டாம்.